இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். கோவிலுக்கு வந்த வெளியூர் குடும்பம், எதிர் திசையில் வந்த அரசு பேருந்து, விடியற்காலையில் கேட்ட அலறல், காவு வாங்கப்பட்ட 2 உயிர்கள், இரத்தக்கரையான திருவண்ணாமலை சாலை. உலக பிரசித்தி பெற்ற தலங்களில் ஒன்றாக விளங்கக்கூடியது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில். இந்த பிரம்மாண்ட கோயிலுக்கு வெளியூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்தும் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இந்த கோயிலை சுற்றி சுமார் 14 கிலோமீட்டர் அளவில் கிரிவல பாதை அமைந்துள்ளது. முக்கிய பெருவிழா நாட்களில் அண்ணாமலையாரை தரிசிக்கவும் கிரிவலத்திற்கு செல்லவும் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து வருகின்றார்கள். இந்த நிலையில் திருவண்ணாமலை கோயிலில் பௌர்ணமி நிகழ்வு ஜூன் 21ஆம் தேதி மாலை நேரத்தில் தொடங்கியது. இதனை காண்பதற்காக பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்தனர். இதனிடையே அவர்கள் அனைவரும் அன்றிரவு கிரிவலம் சென்றுவிட்டு விடியற்காலை நேரத்தில் தாங்கள் வந்த கார்கள், பஸ்கள், வேன்களில் மீண்டும் தங்களுடைய ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அந்த வகையில் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் சிலர் தங்களுடைய டாடா சுமோ காரில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அருகே உள்ள குருவிமலை கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் வேலூரில் இருந்து புறப்பட்ட அரசு பேருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த 2 வாகனங்களுக்கும் வெவ்வேறு பகுதியில் இருந்து ஒரே இடத்திற்கு வந்துள்ளது. இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பார்க்காத சமயத்தில் கோவிலில் இருந்து வந்த டாடா சுமோ வாகனமும் எதிர் திசையில் வந்த அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி பயங்கர விபத்தை ஏற்படுத்தியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்த இந்த கோர விபத்தில் காரில் பயணம் செய்த ஜெகன்மோகன் என்ற 17 வயது சிறுவனும் பிரவிலிகா என்ற 34 வயது பெண்ணும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். அது மட்டுமின்றி அவர்களுடன் பயணம் செய்த சாயிக், நயாக், ரசூல், சுஜாதா, ஆதி நாராயணா உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த கலசப்பாக்கம் போலீசார் ஸ்பாட்டுக்கு விரைந்து உயிரிழந்த 2 பேரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இந்த விபத்தில் படுகாயமடைந்த அனைவரையும் மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.